எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, உங்க இன்கம் 8 லட்சம் ரூபாய் அல்லது 8 லட்சம் ரூபாய்க்கு கீழே ஏர்ன் பண்றவங்களா இருந்ததுன்னா உங்களுக்கான டாக்ஸ் கால்குலேஷன் எப்படி இருக்கும் இந்த வருஷம், அதாவது 2025-26 அல்லது அசஸ்மெண்ட் இயர் 2026-27 வருஷத்துக்கான டாக்ஸ் பத்திய விவரத்தை நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் இந்த வீடியோடைய விவரம் புரியும். என்னெல்லாம் நம்ம இதுல லிஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த வருஷத்துல நமக்கு என்ன டாக்ஸ், இந்த டாக்ஸ்னால நம்ம எப்படி அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண முடியும் அல்லது சேவ் பண்ண முடியும். அடுத்தது நம்ம எப்படி ரிட்டர்ன் 8 லேக் ருபீஸ்க்கு கீழே அல்லது 8 லேக் ருபீஸ் ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா டாக்ஸ் இல்லை அப்படிங்கிற விவரத்தை நம்ம பார்த்தோம். ஆனா அவங்கெல்லாம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற முழு பதிவை பார்க்க போறோம். அதனால தொடர்ந்து பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். டாக்ஸ் ஸ்லாப் ரேட், அதாவது ஃபர்ஸ்ட் 4 லேக் ருபீஸ்க்கு டாக்ஸ் கிடையாது. 4 லட்சம் ரூபாயிலிருந்து 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் 5% டாக்ஸ் வரும். 8 லட்சம் ரூபாயில இருந்து 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் 10% டாக்ஸ் வரும். 12 லட்சம் ரூபாயில இருந்து 16 லட்சம் ரூபாய் வரைக்கும் 15% டாக்ஸ் வரும். 16 லட்சம் ரூபாயில இருந்து 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் 20% டாக்ஸ் வரும். 20 லட்சம் ரூபாயில இருந்து 24 லட்சம் ரூபாய் வரைக்கும் 25% டாக்ஸ் வரும். 24 லட்சம் ரூபாய்க்கு மேல போச்சுன்னா 30% டாக்ஸ் வரும். இதுதான் டாக்ஸோட கணக்கு. நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா இதோட விவரம் புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் 4 லட்சம் ரூபாய்க்கு டாக்ஸே கிடையாது. 4 லட்சம் ரூபாயில இருந்து 8 லட்சம் ரூபாய் போகுது அப்படின்னா அதுக்கு 5% டாக்ஸ் வந்துடும். இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பாக்குறோம். நீங்க ஏர்ன் பண்ற இன்கம் 7,55,000 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் 4 லட்சம் ரூபாய்க்கு டாக்ஸ் கிடையாது. 4 லட்சம் ரூபாயில இருந்து 7,55,000 ரூபாய், அதாவது உங்க இன்கம் ஒரு வருஷத்துக்கு 7,55,000 ரூபாய் ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா அந்த ஒரு எக்ஸாம்பிள நம்ம பார்த்துடலாம். இது 8 லட்சம் ரூபாய் அதுக்கு கீழே வாங்குற இன்கத்துக்கான டாக்ஸ். இதுல எவ்வளவு டாக்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 4 லேக் ருபீஸ்க்கு டாக்ஸே கிடையாது. 4 லட்சம் ரூபாயில இருந்து 7,55,000 ரூபாய் வரைக்கும் 5% டாக்ஸ் வரும். அப்படி கனெக்ட் பண்ணீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3,55,000 ரூபாய் வருது. அந்த 3,55,000 ரூபாய்க்கு எவ்வளவு டாக்ஸ் பாத்தீங்கன்னா 5% டாக்ஸ். அந்த 5% டாக்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 17,750 ரூபாய் கட்ட வேண்டிய தொகையா மாறுது. ஆனா இந்த நிதியாண்டுல இந்த டாக்ஸ கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரிபேட்டா இதை நீங்க கழிச்சுக்கலாம், அதாவது நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். கிளைம் பண்ணிக்கலாம் மீன்ஸ் இந்த டாக்ஸ் நீங்க கட்டாம ரிபேட்டா டிஸ்கவுண்டா எடுத்துக்கலாம் அப்படின்னு கணக்கு வச்சிருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த 17,750, அதாவது அரௌண்ட் 18,000 ருபீஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம சேவ் பண்ணிட்டோம். அதாவது அந்த அமௌண்ட்டை நம்ம கட்ட வேண்டியது இல்ல. சப்போஸ் இந்த ரிபேட் இல்ல அப்படின்னா இந்த 8 லட்சம் ரூபாய் வாங்குறவங்க அல்லது 8 லட்சம் ரூபாய்க்கு கீழே வாங்குறவங்க இந்த என்ன டாக்ஸ் வருதோ அதை நம்ம கட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாகிறோம். அதனால இந்த ஃபர்ஸ்ட் சேவிங் ஆப்ஷன் எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டாக்ஸ் அமௌண்ட் தான். ஒருத்தருக்கு இன்கம் எப்படி எல்லாம் வரும் அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். இப்ப 8 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறோம் அல்லது 8 லட்சம் ரூபாய்க்கு கீழே சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி எல்லாம் இன்கம் வரும், எதன் மூலமெல்லாம் இன்கம் வரும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சேலரி, ரெண்டாவது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, மூணாவது பிசினஸ் அல்லது ப்ரொஃபஷன் பண்ணியிருந்தாங்கன்னா வரும். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அதர் சோர்சஸ், அதாவது பிசினஸ் தவிர, சேலரி வாங்குறது தவிர, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இல்லாம வேற ஏதாவது இன்கம் உங்களுக்கு உள்ள வருது அப்படின்னா அந்த இன்கத்தை அதர் சோர்சஸ் இன்கமா கருதி அது இன்கம் டிக்ளேர் பண்ணலாம். அப்ப இதன் மூலமா தான் ஒருத்தருக்கு இன்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த பாயிண்ட் நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேவிங் பாயிண்ட பார்க்க போறோம். சேவிங் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம என்னதான் சம்பாதிச்சாலும் செலவு பண்றதுலயே நம்முடைய குறிக்கோள் இருந்ததுன்னா நமக்கு எவ்வளவு சம்பாதிச்சாலும் நம்முடைய அமௌண்ட் கையில ஒண்ணும் இல்லாம இருக்கும் அல்லது பேங்க் அக்கௌண்ட்ல ஒண்ணும் இல்லாம இருக்கும். அப்படின்னா நம்ம எப்படி சேமிக்கலாம்? இந்த டாக்ஸ் கால்குலேஷனை பொறுத்தளவுக்கு 18,000 ரூபாய் தான் உங்களுடைய முதல் சேவிங்கா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ரெண்டாவது, நம்ம எப்படி பணத்தை சேமிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிமமா, அதாவது மாசம் அல்லது வருஷத்தை விட நம்ம கணக்கு போடும்போது டோட்டலா ஒரு 10% இருந்து 20% சேமிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, அல்லது இன்வெஸ்ட் பண்றது நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா செலவை விட சேமிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா அது நம்ம ஃபியூச்சர் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். அப்ப நம்ம இப்போ ஹெல்த்தி சேவிங் அப்படிங்கறது பார்க்கலாம். அப்போ ஹெல்த்தி சேவிங் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 to 30% சேமிக்கலாம்.
இப்ப நம்ம வர்ற வருமானம் 8 லட்சம் ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த 8 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 20% கணக்கு போட்டீங்கன்னா 1,60,000 ரூபாய் நம்ம கையில இருக்குதுன்னு அர்த்தம். சப்போஸ் ஹெல்த் சேவிங் அதாவது 20 to 30% நீங்க கணக்கு போட்டீங்க அப்படின்னா 2,40,000 ரூபாய் உங்க கையில இருக்கும். அப்ப இந்த அமௌண்ட்டை நம்ம கையிலேயே வச்சுட்டு இருந்தோம்னா அது சரிப்பட்டு வராது. அது பேரு சேவிங் கிடையாது. நம்ம கையில வச்சிருக்கோம் தான் அர்த்தம். அப்படின்னா நம்ம எதுல இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷனை நான் உங்களுக்கு சொல்றேன். அதுல நீங்க அமௌண்ட்டை சேவ் பண்ணலாம் அல்லது இன்வெஸ்ட் பண்ணலாம். ரெக்கரிங் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், பிக்சட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம், எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட். அப்ப இந்த மாதிரி நடவடிக்கையில உங்க அமௌண்ட்டை போடும்போது அந்த அமௌண்ட் வருஷத்துக்கு நீங்க உங்க சேவிங் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதன் மூலமா ஒரு ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. அடுத்த பாயிண்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப நம்ம 8 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணிட்டோம். 8 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ண ஆளுங்க ரிட்டர்ன், அதாவது டாக்ஸ் கிடையாது, டாக்ஸ் இல்லாதப்போ அதாவது டாக்ஸ் ரிபேட்ல கழியறங்காட்டி நம்ம இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு ஆப்ஷனல் இன்ஃபர்மேஷன் தான். இந்த ஒரு 5 பாயிண்ட தவிர அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ரீஃபண்ட் அதாவது ரீஃபண்ட் உங்க கணக்குல பிடிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க அதை வாங்கணும், திரும்ப உங்க கணக்குல கொண்டு வரணும் அப்படின்னா ஐடி ரிட்டர்ன் மேண்டேட்டரி. அதுக்கப்புறம் ஃபாரின் இன்கம் அல்லது ஃபாரின் மூலமா ஒரு அசெட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஃபாரின்ல ஏர்ன் பண்றீங்க, ஒரு இன்கம் வருது அப்படின்னா அவங்களும் ரிட்டர்ன் ஃபைல் பண்றது மேண்டேட்டரியா மாறுது. அவங்க ஆப்ஷனல் கணக்குள்ள வர மாட்டாங்க. அடுத்தது நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணி லாஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ணணும், எதுலயாவது ஒரு லாஸ் வந்திருக்கு அப்படின்னா அது கேரி ஃபார்வர்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் இயர்க்கு கொண்டு போகணும் அப்படின்னா அவங்களும் கட்டாயமா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அடுத்தது ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் இருந்ததுன்னா, அதாவது நீங்க 2 லட்சம் ரூபாய்க்கு மேல ஃபாரின் டிராவல் பண்ணியிருந்தாவோ, அதாவது ஒரு ஃபாரின் டிராவல் பண்ணியிருந்தாவோ, பேங்க் டெபாசிட் 1 கோடி ரூபாய்க்கு மேல இருந்தாவோ, இபி பில் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கட்டுனாவோ அவங்களும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கிறாங்க. அதாவது டெபாசிட் நீங்க 1 கோடி ரூபாய்க்கு மேல பண்ணிருந்தீங்கன்னா அவங்களும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். இப்ப லோன் ஏதாவது எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் பேங்க்காரங்க ஐடி ரிட்டர்ன் கேட்பாங்க. 8 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கிறவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணினால்தான் ரிபேட் கிளைம் பண்ண முடியும். சப்போஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து நோட்டீஸ் வர வாய்ப்பு இருக்கு. அதனால ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்றது மேண்டேட்டரி. இதை மனசுல வச்சுட்டு எல்லாருமே ரிட்டர்ன் ஃபைல் பண்றது முக்கியம். அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். வேறொரு காணொளியில் நாம் சந்திப்போம். நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. இது மாதிரி இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்த வீடியோ 12 லட்சம் ரூபாய் வீடியோ பத்தி பார்க்க போறோம். 12 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணா அவங்களுக்கு எவ்வளவு டாக்ஸ் வரும், அதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.